ஹிட்மேன் ஜாயின்ஸ் எல்எஸ்ஜி. எம்ஐயை விட்டு விலகிட்டாரா ஹிட்மேன்? என்னாச்சுன்றதை வந்து பார்க்கலாம். அதாவது ரோஹித் சர்மா வந்து எம்ஐயை விட்டு விலகி லக்னோ டீமில் வந்து ஜாயின் பண்ண போகிறாருன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, லக்னோ டீமை விட்டு கேஎல் ராகுல் வந்து வெளியே வரதுனால லக்னோ டீமுக்கு ஒரு கேப்டன் வந்து தேவைப்படுறாங்க. அது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் தான் வேணும்னு சஞ்சய் கோயங்க் வந்து சொல்லியிருக்காரு. சஞ்சய் கோயங்க் வந்து யாருன்னா எல்எஸ்ஜியோட ஓனர். அதாவது அவங்க ஆல் அவுட்டாக ரோஹித் சர்மா வந்து வெளியே விட்டாங்கன்னா ஏலத்தில் ஆல் அவுட்டாக ரோஹித் சர்மாவுக்கு பிட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் நிறைய இருக்குது. ரோஹித் சர்மா வந்து உள்ளே எடுத்து போட்டாங்கன்னா பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் கேஎல் ராகுலுக்கு. அவங்க வந்து என்னென்னா புது கேப்டன் வந்து தேடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து உள்ளே வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நியூஸ் வந்து என்னென்னா, ரிஷப் பண்ட் வந்து என்னென்னா சிஎஸ்கேல ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்னென்னா ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும். இது வந்து 3 டாபிக் வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து ராகுல் திராவிட் வந்து கோச்சிங் பொசிஷன் வந்து சொல்லியிருந்தோம். இது எல்லா பற்றின ஐபிஎல் அப்டேட்ஸையும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து போய் பாருங்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.